அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 செயல்களை நீங்கள் பின்பற்றி வந்தால் உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது முதல் செயல், நீங்கள் சிரமமான நேரத்தில், உங்கள் மனம் விரும்பாத நேரத்தில், உங்கள் மனம் வெறுக்கும் நேரத்தில் நீங்கள் உழு செய்யும் பொழுது அந்த ஒழுவை முக்கம்மல் பரிபூர்ணமான முறையில் ஒழு செய்யுங்கள். பொதுவாக மனிதனுக்கு குளிர்காலத்தில் ஒழு செய்வது சிரமமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒழுவை முழுமையாக செய்யுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். இரண்டாவது, தொழுகைக்காக பள்ளிக்கு செல்லும் பொழுது நடந்து செல்வது, அதன் மூலமாக உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். மூன்றாவது, ஒரு தொழுகை தொழுதுவிட்டு மறு தொழுகைக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். வல்ல ரஹ்மான் இந்த 3 செயல்களையும் பின்பற்றி அதன் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடிய நல் மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி தந்தல் உரிவானாக. ஆமீன்.